ரைட்ஸ். லாஸ்ட் செஷனில் கொஞ்சம் கேள்விகள் பார்த்தோம்ல. கொஞ்சம் கேள்விகள் இருந்தால் தொடர் இணைப்பு, சமாந்தர இணைப்பு, அதில் கெப்பாசிட்டி காண்றது, ரைட், பெட்ருடைய சக்தி காண்றது, இந்த தொடர்பான எல்லாமே நேயம் பார்த்தோம். ரைட், இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதெல்லாம் முடித்து தூண்டிகள் தொடங்குகிற இந்த கதை என்ன செய்யுது, தூண்டிகளோட என்ன செய்யுது, நமக்கு 7.1 முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கன்னா தூண்டிங்கிற ஆள் வந்து ஒரு சாதாரண ஒரு கடத்தி, ரைட், ஒரு கடத்தியை சுருள அமைக்கிறதால உருவாக்கப்படுங்கிறத நான் சொல்லி தந்தேன் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஆகிடுங்களா. ஒரு கடத்தின்றைக்கு என்ன உதாரணமாக ஒரு கம்பி, இப்படி ஒரு கம்பியை எடுக்கிறத, இந்த கம்பி எடுத்து என்ன செய்கிறோம், இப்படி சுருளா அமைக்கிறதால உருவாக்குறது பேர் என்னன்னு சொல்லி தூண்டி, ரைட், தூண்டுகள். தூண்டில் இங்கிலீஷில் சொல்றது இண்டக்டர். சரியானே, இண்டக்டர். ஒரு சாதாரண கம்பியை இப்படி தூண்டியா மாற்றி போட்டு, ரைட், ஒரு சாதாரண கம்பியை தூண்டியா மாற்றி போட்டு இதுக்குள்ள நீங்கள் மின்னூட்டத்தை அனுப்புவீங்களா இருந்தால், ரைட், எந்த கம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பி எடுத்து இப்படி சுற்றி போட்டு, ரைட், மின்னோட்டத்தை அனுப்புவீங்களா இருந்தால் இதுக்கு முதல் நீங்கள் வளர்க்க வேண்டிய விஷயம், கம்பி கட்டாயம் காவலிடப்பட்டதாக இருக்கும். ரைட், காவலிடப்பட்டனா என்ன, இப்போ இதுவும் பக்கத்தில் டச் பண்ணாலும் சுற்றி போட்டு கரண்ட் பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகுது, மேலால கவர் பண்ணப்பட்டு, ரைட். அப்போ முலாமிடப்பட்ட கம்பியை அதுக்கு என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ரைட், அப்போ காவலிடப்பட்ட கம்பியை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பயன்படுத்தி இதுக்குள்ள நீங்கள் ஒரு மின்னோட்டத்தை அனுப்புவீங்களாக இருந்தால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு காந்த இயல்பு ஒன்று உருவாகும். கட்டாயம் ஒரு காந்த இயல்பு உண்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று இதில் என்ன செய்யும், உருவாகி ஆகும். அது டிரான்ஸ்ஃபார்மர் வழிகளில் யூஸ் ஆகும். தூண்டிலையும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு காந்த புலம் ஒன்று இதில் உருவாகும். சரியானே, இந்த காந்த புலத்தை செல்றது இதில் தூண்டல் செல்றது. சரியானே, ரைட், இதில் காந்தப்புலம். ரைட், அடுத்தது தூண்டிக்கின்னு சொல்லி வார பெருமானம் என்று, ரைட், தூண்டல் பெருமானம் என்று செல்றது. இதால் எவ்வளவு இதாக தூண்ட இயலும்ங்கிறது. ரைட், அது செல்றது என்னன்னா தூண்டல் திறன், இண்டக்டன்சி. சரியானே, இண்டக்டன்ஸ். இதை சுற்றி அனுப்பி என்ன உருவாகும், அதாவது காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலத்தில் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் மாதிரி அந்த தூண்டல் அளவு, தானே, அந்த தூண்டல் அளவு தான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி இதுன்னா இண்டக்டன்சி. சரியானே, இண்டக்டன்ஸ். இந்த இண்டக்ஷன்ஸுக்கு பயன்படுத்தப்படுற குறியீடு என்னென்றால் எல். சரியா, அப்ப அதே மாதிரி இதுல அலகு, சரியானே, இதுல அலகு என்னத்தில் காணப்படும் சொன்னால் கேபிட்டல் ஹெச்சில் காணப்படும். கேபிட்டல் ஹெச்சில் அர்த்தம் ஹென்ரியில் அர்த்தம். சரியானே, ஹென்ரி. ஹென்ரியில் எக்ஸ்சேஞ்சிங் ஸ்டார் ஹென்ரியில், ரைட், ஹென்ரி ஹெச் இதே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தூண்டல் பெருமானம் என்னத்தால அளக்குறது, நம்ம அங்கே ஏற்கனவே மின்னோட்டத்தை படித்தோம் தெரியும் தானே, ஐ. ஆனால் அதில் பெருமானம் என்னத்தில் செல்லப்படும், ஆம்பியர். அதே மாதிரி தூண்டல் பெருமானத்தை செல்ற இண்டக்டன்சி எல்லுடைய செல்ற. சரியான, அங்கே ஐ போடுற மாதிரி. சரியானே, அங்கே ஆம்பியர் ஏன் இந்த போடுற மாதிரி. ஆனால் இங்கே அழகு என்ன, ஹெச், ஹென்ரி. அதே மாதிரி இது அளக்கிறதுக்குன்னு சொல்லி மானிங்ஸ். சரியா, ஒரு மீட்டர் ஒன்றி அம்பியர் அளக்கிறதுக்கு அம்பியர் மானி மாதிரி, வோல்ட் அளக்கிறதுக்கு வோல்ட் மானி மாதிரி, இந்த தூண்டல் திறன் இண்டக்டன்ஸ் அளக்கிறதுக்கு ஒரு மீட்டர் ஒன்றி அதில் பேர் சேர்க்கிறது எல்ஆர்சி மீட்டர். சரியானே, எல்ஆர்சி மீட்டர் சொல்கிறேன். எல்ஆர்சி மானியெல்லாம் என்ன செய்யப்படும், அழகப்படும். இப்போ நான் கதைச்ச போயிட்டு அவ்வளோது கதைச்ச அவ்வளோத்தையும் ஒரு பொய் சார தாரம் என்ன செய்யுங்க போது எழுதி கொள்ளுங்க. இப்போ அதுக்கு முதல் ஹெடிங் போடுங்க, தூண்டிகள். தூண்டிகள் இண்டக்டர்ஸ், தூண்டிகள் இண்டக்டர்ஸ்.
தூண்டிகள் இண்டக்டர்ஸ். தூண்டிகள் இண்டக்டர்ஸ். ஒரு நேரிய கடத்தியை, அதில் பாயிண்ட்ஸ் அழுங்க, ஒரு நேரிய கடத்தியை, நல்ல ஞாபகம், கடத்தி ஒரு கம்பி கடத்தியை சுருளாக அமைப்பதன் மூலம் ஒரு நேரிய கடத்தியை சுருளாக அமைப்பதன் மூலம் தூண்டிகள் தயாரிக்கப்படும். கட்டாயம் இந்த காவலினை படிக்கணும், காவு பண்ண படிக்கணும்ல, காவலிட படிக்கணும். அழுதுங்க தொடர்ந்து. இக்கடத்தி காவலிடப்பட்டதாக இருத்தல் வேண்டும். இக்கடத்தி காவலிடப்பட்டதாக இருத்தல் வேண்டும். அடுத்து தூண்டிய யுத்தி என்ன பாயும்? மின்னோட்டம் பாயக்கூட என்ன உருவாகும்? காந்தப்புலம் உருவாகும்ல. எழுதுங்க. தூண்டியினூடாக மின்னோட்டம் பாயும் போது அதனுள் காந்த இயல்பு உண்டாகிறது. காந்த இயல்பு உண்டாகிறது அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. ரைட், தொடருங்க. தூண்டியில் தூண்டல் பெருமானம் இதெல்லாம் சின்ன கேஸ், நான் கேள்வி செய்யக்கூடாது, சிம்பிளாக வந்து. ரைட், தூண்டியில் தூண்டல் பெருமானம், தூண்டல் திறன் இண்டக்டன்ஸ். தூண்டல் திறன் இண்டக்டன்ஸ் டேஷ் பண்ணி எல் போட்டு செய்யுங்க. எல் எனப்படும். எல்லுண்டா கேபிட்டல் இல்லா, சேஞ்ச் திங்ஸில் வர எல் எனப்படும். இதன் அலகு என்ற எதிரி சரியான ஹென்றி. இதன் அலகு ஹென்றி H ஆகும். இப்போ இது மறக்க மாட்டேன், சீரியஸ் பார்த்தா கிடைக்கு. சரி, ஹென்றி ஆகும். அப்போ எல்லும் ஹென்றியும் பக்கத்து பக்கத்தில் ஐயா. ரைட், 1 11. ரைட், ஃபஸ்ட்டு போய் சொல்ல நல்லதுங்க. தூண்டியில் தூண்டல் பெருமானம் LRC மானியினால் அளக்கப்படும். இப்போ இந்த தூண்டியை எங்க பயன்படுத்துவோமாக இருந்தால் சர்க்கிள்ல 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். முதலாவது எங்கென்னால் அலை சுற்றுக்கள், எங்கெங்கெல்லாம் அலை சிக்னல்ஸ் உருவாக்குறோமோ அந்த சுற்றுக்கள் எல்லாம் இந்த தூண்டிகள் யூஸ் பண்ணப்படும். சரியானே? 2வது வடிச்சுற்றுகள், ஃபில்டர் சர்க்கிள்ஸ்ல யூஸ் பண்ணப்படும். இது நாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் என்றால் எலக்ட்ரானிக்கில் யூஸ் பண்ணுவோம். ஃபில்டர் எப்படி செய்கிறது, அலைகள் எங்கே வருதுங்கிற கேஸ் எல்லாம் அதுக்குள்ளே பார்ப்போம். ஆனால் தெரியாதானே எனக்கு கெப்பாசிட்டியில் சின்ன தானே. என்ன நேர்மின்னோட்டத்துக்கு சாதாரண என்ன தடை போல, நேர்மின்னோட்டத்துக்கு தடையை போலையும்
ஆடலோட்டத்துக்கு சாதாரண கம்பி போடைய தொழிற்படுங்கிறது கெப்பாசிட்டர் படி போடல சின்ன ரைட். அதையும் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறேன் என்னதில் அலை சுற்றுகளுக்கும் ஃபில்டர் சர்க்கிட்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் தானே, இந்த 2 ஏரியாவுக்கும் வேறு யூஸ் பண்ணப்படும். அப்போ பாயிண்ட்ஸை போடுங்க மேலுக்கு, ரைட். வெளியே பாயிண்ட்ஸு கீழே தூண்டிகள் 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 சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் சில பின்வருமாறு. தூண்டிகள் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் சில பின்வருமாறு. ஓகே, அதில் முதலாவது அலை சுற்றுகளில் இரண்டாவது வடிச்சுற்றுகளில் முதலாவது அலை சுற்றுகளில், ரெண்டாவது வடிச்சுற்றுகளில். முதலாவது அந்த வேவ் சர்க்கிட், ரெண்டாவது வாரது வடிச்சுற்று ஃபில்டர் சர்க்கிட்ஸ். ரைட். இப்போ நோட் கொண்ட போடுங்க. ஒரு ஹென்ரிண்ட யாருங்கிறத பார்க்கணும். சரியானே? ரைட். ஒரு ஹென்றி 1H. ஒரு ஹென்றி என்பதன் கருத்து ஒரு தூண்டினூடாக பாயும் மின்னோட்டம். ஒரு ரைட் மின்னோட்டம் ஊடாக பாயும் மின்னோட்டம் ஒரு செகண்டில் ஒரு அம்பியரினால் மாறும்போது, ஒரு செகண்டில் 1 அம்பியரினால் மாறும்போது அத்தூண்டியின் தூண்டல் திறன் 1 ஹென்றி ஆகும். 1 kVh 1 ஹென்றி ஆகும். ஸோ ரைட், கவனிங்க, நல்லா பாருங்க. ஒரு ஹென்றின் என்னென்றால் 1 செகண்ட் தான் டைம். அந்த 1 செகண்ட் டைமுக்கு முன்னாடி இதில் நம்ம அனுப்புகிற கரண்ட் இடத்துல இருக்கிற அம்பியர் நடக்கிற 1 அம்பியராக இதுக்குள்ள மாறும். ரைட். அதாவது என்னென்றால் 1 அம்பியரினால் மாறும்போது இதுக்குள்ள வார கரண்டை நீங்கள் மேக்ஸிமம் அனுப்பிங்க எத்தனை வரணும்? 1 அம்பியர் வரணும். எத்தனை செகண்டுக்குள்ள வரணும்? 1 செகண்டுக்குள்ள வரணும். வரக்கூட்டால இந்த 2 கோட்டுக்கு மடையில், ரைட், 2 முனைகளுக்கு மடையில் இருக்கிற என்ன தூண்டல் திறன் தான் என்னென்ன சொல்கிற ஒரு ஹென்றி. சரியானே? ஹென்றினா என்ன எக்ஸாம் கேட்டு வர மாட்டா, தெரிஞ்சுக்கணும். தூண்டல் திறன் ஒன்றிக்கு தானே 1 அம்பியர் கரண்ட் இதுக்குள்ள வருது 1 செகண்டுக்குண்டா அதுக்குன்னு சொல்லி ஒரு தூண்டல் ஒன்று இருக்கும். ரைட்டானே? அது சொல்கிறது 1 ஹென்றி. மாறி 1/2 செகண்டுக்கு வந்துச்சுன்னா என்னது? இப்படி வரும். ஆனால் ஒரு ஹென்றிங்கிறதுக்கு அறுதிட்டான் 1 செகண்டில், ரைட், ஒரு மின்னோட்டத்தை நம்ம அனுப்பக்கூடாது. ஒரு அம்பியர் அது மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ, ரைட், சாரி, ஒரு அம்பியரை மாறுறதுக்கு 1 செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஹென்றி.
அவ்வளோதான் நீங்கள் வாண்டை வைக்கல ஒரு வந்து. இப்போ உங்களுக்கு சொல்லிக்கேன், ஒரு தூண்டியை சுற்றி இந்த தூண்டியல் கூட இப்படி இதுக்கு நடுவில் காந்தத்தை வச்சு சுற்றிருப்பான் தெரியுமா? ஒரு ஃபோட்டோவில் காட்டலாம் தூண்டிலே இப்படி ஒரு காந்தம் ஒன்று இப்படி வட்டம் அரிக்கின்றீங்கன்னா இந்த வட்டமான தூண்டில் இப்படி வந்து இப்படி வட்டம் அரிக்கின்றீங்கன்னா இப்படி வட்டமாக தூண்டில் இப்படி வந்து இப்படி 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 சுற்றி இப்படி சுற்றி தானே கடைசி இப்படி வந்து இப்படி இண்டக்டர் கூகுள் அடிச்சு பாருங்க ஒரு படம் தூண்டி. இந்த தூண்டில கரண்ட் போனுச்சுன்னா கட்டாயம் படுத்த என்ன உருவாகும்? காந்த சக்தி உருவாகும் தானே. இந்த காந்த சக்தி என்ன செய்யப்பட்டிருந்தால் ஒரு தூண்டில சேமிக்கப்பட்டிருக்கும் தானே. அதாவது அதில் வழியாக காந்த சக்தின்னு அர்த்தம். அந்த காந்த சக்தியை அளக்கிறதுக்கு சக்திக்கு அளக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சமன்பாடு இருக்கு. அப்போ சக்திக்கு என்ன வளம் யூஸ் பண்ணுற? இ. அது மாதிரி இன்னொன்று சொல்லி தானே டபிள்யூ வெட் சக்தி வெட் மின்னுக்கு டபிள்யூ இந்த காந்தம் சரியானே டபிள்யூ சக்தி சமன் அரை ரைட் எல் ஐ வர்க்கம். கடத்திர என்ன இண்டக்ஷன்ஸ் தூண்டல் எவ்வளவோ அதை அதுக்குள்ள போகிற மின்னோட்டத்தில் வர்க்கத்தால் விரிக்கணும்டா என்ன கிடைக்கும்? சக்தி கிடைக்கும். அங்கே அரை சிவி வர்க்கம் போட்டு வந்தீங்க கெப்பாசிட்டி அதுக்குள்ள எவ்வளோ வோல்ட் இருக்கு ரெண்டுக்கும் இடையில அதில் வர்க்கம். அது மாதிரி இங்கே சேமிக்கப்பட்டிருக்கிற காந்த சக்திங்கிறது அரை தர அதில் எவ்வளோ இண்டக்டன்சி அதுலேருந்து வருதோ அதுக்குள்ளே போகிற மின்னோட்டம் போனால் தானே இண்டக்டன்சியை வரப்போகுது. எவ்வளோ மின்னோட்டம் போகுதுங்கிறத வர்க்கம் ரைட். அப்போ இப்போ மட்டும் எனக்கு காந்த சக்தி காட்டாண்டா என்ன தெரியணும்? டபிள்யூ சமன் அரை என்ன எல் ஐ வர்க்கம். ஓகே அப்போ எழுதுங்க. நோட் போட்டியானே நோட்டில் எழுதிட்டீங்களா? மொழ பாயிண்ட் ஒரு ஹென்ரிங்கிறத எழுதிட்டீங்கன்னு ரைட். அது கீழே அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. தூண்டி ஒன்றில் சேமிக்கப்படும். தூண்டி ஒன்றில் சேமிக்கப்படும். தூண்டி ஒன்றில் சேமிக்கப்படும். தூண்டி ஒன்றில் சேமிக்கப்படும் காந்த சக்தி. காந்த சக்தி காந்த சக்தி காந்த சக்தி W சமன் அரை LI வர்க்கம் ஆகும். அரை LI வர்க்கம் ஆகும். இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது இப்போ தூண்டில டைப் படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அகனி சொல்லி சொல்லி படிக்கிறீங்களா? புவிக்கு மகனி இருக்கு தெரியுமா? யோகர் அடிக்கிறீங்களா? சென்டர் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லி அகனிங்க. இப்போ நான் ஒரு கோயில் ரைட் இதை இப்போ பிரிச்சாக்க போகிறேன்னா பாருங்க. வேறு தூண்டு இப்போ ஒரு தூண்டில சென்டர் நடுவில் நீ விரிக்காதுல்ல இல்லை இதில் இந்த இதில் ஒன்றுமே இல்லை. சும்மா வரைஞ்சி ஒரு கம்பி எடுத்து இப்படி இப்படி சுற்றி போட்டு பைப்லேருந்து கலத்தி எடுத்தீங்க. இப்போ எப்படி ஒரு சுற்றி ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படி தானே வரப்போகுது ரைட். அதை செல்ற அதில் அகனியை செல்றேன்னால் வழி அகனி இதை செல். அதாவது இதுக்குள்ளே என்ன இருக்கி நடுவில் வரும் காற்று அன்றி அதனால் அதை வழியாக நீங்கள் ரைட். இப்போ கவனிங்க. இப்போ இது ஒரு சாதாரண கம்பி. என்ன கம்பி? காவலிடப்பட்ட கம்பி. இந்த கம்பியை நான் என்ன செய்கிறேன்? இப்படி வச்சு போட்டு ஓகே இப்படி வச்சு போட்டு என்ன செய்கிறேன்டா இப்படி சுற்றுறேன். சரியா? இப்போ இதான என்ன ஒரு தூண்டி விளங்குதா? இதான என்ன ஒரு தூண்டி சரிதானே?
இப்போ இதுக்கு நடுவில் பாருங்கள் வெறும் என்ன இருக்கு, காற்று தன்றி. அப்போ இது அகனிக்கு நடுவில் என்ன இருக்கு, இது அகனிக்கு நடுவில் என்ன இருக்கு, வெறும் காற்று இருக்கு. அப்போ அகனிங்கிற என்ன தொடங்கி தானே நடுவில் வர ஏரியா, அது சுற்றி இருக்கிற ஏரியா ரைட்டா. இதுக்கு நடுவில் காற்று இருந்தால் அது சொல்கிறேன் சரி வழி அகனி தூண்டி அப்படி சொல்கிறேன். இப்படியான கொஞ்சம் டைப்புகள் இருக்கு தூண்டி, அதான் என்ன செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ரைட். அப்போ ஹெடிங் போடுங்க தூண்டிகளின் வகைகள். நல்லா ஞாபகம், தூண்டில எப்படி நேரமாக நினைக்கும், இப்படி கணிச்சு வரைஞ்சாலும் என்னது தூண்டியா. தூண்டியின் வகைகள், தூண்டியின் வகைகள். தூண்டியின் வகைகள் இந்த தூண்டியையும் ரெண்டா பிரிக்கலாம். கெப்பாசிட்டர் அடிப்படையில் என்ன ரெண்டா பிரிச்சோம், எப்படி பிரிச்சோம், மாறும் கொள்ளளவி நிலையான கொள்ளளவி. அதே மாதிரி தடையை எப்படி பிடிச்சோம், நிலையான தடை மாறும் தடை. அதே மாதிரி தூண்டியை வேண்டிய பிரிக்க போகிறோம், ரெண்டா பிரிக்க போகிறோம். என்ன நிலையான தூண்டி மாறும் தூண்டி. அப்போ பிரிங்க. இப்போ நிலையான தூண்டிகள் ஒரு சைட், நிலையான தூண்டிகள். அடுத்த சைடு என்ன வரும், மாறும் தூண்டிகள். உங்களுக்கு தெரியும் வளமையாக மாறுச்சுன்னா குறுக்களை இப்போ ஒரு அம்புக்குறியால் அடிக்குது. அதை நான் செய்கிற வேறு இப்படி ஒரு அம்புக்குறியால் அடிச்சுன்னா மாறும் சொல்லி காட்டுறேன். அது மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு எப்படி தெரியுமா காட்டுறேன், சாரி தூண்டிக்கு. உங்களுக்கு தெரியும் தூண்டிற குறியீடு என்ன, இப்படி தானே வர போகுது. இது வந்து இப்படி தானே வர போகும். மாறும் தூண்டில என்னென்றால் என்னண்டா அப்போ பாருங்க, இதான் இப்போ நம்மளோட தூண்டி. இந்த தூண்டில இதுக்குள்ளால சுற்றி ஃபுல்லாக சுற்றி வந்து இதுக்குள்ளால இறங்கி சின்ன ஒரு தூண்டை திறந்துருக்கு. இதுக்குள்ளால இறங்காமல் நம்ம வடத்தர் சின்ன பிஞ்சோண்ட பண்ணி போட்டு வடத்தர் இந்த டிரெக்டாக வேற கீழ் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டா மேலுக்கு இது எவ்வளோ தான் தூண்டை திறந்துருக்கும். சரியா எவ்வளோ கைக்கு வழங்குதா என்னைக்கு பாருங்க. பார்த்தா அந்த தூண்டில நான் வடத்தை என்ன செய்கிறேன், நான் ஒரு வேற கனெக்ட் பண்ணி இப்போ கீழே கிடக்கேன் டிரெக்டாக லைனு. நான் இடத்த கனெக்ட் பண்ணணும், கனெக்ட்றதுக்கு மேலே எத்தனை சுற்றிருக்கு அதுக்குரிய துண்டத்தை நம்பர போகும். ஏன் கீழுக்கு வர கரண்ட் இதுக்குள்ளே போகுமா, கரண்ட் எந்த பாதையை விரும்பும், தடை குறைஞ்ச பாதையை விரும்பும். அப்போ இதுக்குள்ளே சுற்றி வரதுக்கும் டிரெக்டாக இடத்துல கம்பியை கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் வித்தியாசமா இல்லையா. கரண்ட் என்ன செய்யும் டிரெக்டாக இதுக்குள்ளே பாஸ் ஆகிடும். அப்போ நாம் நினச்ச மாதிரி எதுக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ, எந்த சுத்துக்கு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ நம்மளோட பாயிண்டரை அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், துண்டத்திறனை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் சொல்கிறது என்னென்று மாறும் தூண்டிகள். ஓகே அப்போ மாறும் தூண்டிகள் ரைட்டா. அடுத்தது நிலையான தூண்டில கொஞ்சம் கேசரி பார்த்தனே பார்க்கணும். நிலையான தூண்டில முதலாவது தூண்டி என்னென்றால் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கம்பி இந்த தூண்டில நான் எந்த மாற்றமும் செய்யலை, என்ன செய்யும் அது அப்படியே நிலையான தூண்டி அறிகிறது. ஆனால் இதில் அகனிக்குள்ள என்ன இருக்கு, வழி. அதனால் சொல்றது வழி அகனி தூண்டி, வழி அகனி தூண்டி, வழி அகனி தூண்டி. அந்த வழியான தூண்டி எப்படி இருக்கும், சாதாரண தூண்டியை போல செய்யும். ரெண்டாவது தூண்டி இருக்கு, அதில் வகை என்னன்னா ஃபெரைட் அகனி தூண்டி. ஃபெரைட் அகனி தூண்டி. அப்போ ஃபெரைட் அகனி அகனிக்குள்ள என்ன கேட்குது, ஃபெரைட்டுங்கிற வாதமே கேட்குது ரைட்டா. அதில் சிம்பிள் எப்படி என்றால் வளமையான இதே தூண்டிதான், ஆனால்
இந்த தூண்டில மேல் பக்கத்தில் என்ன செய்யும் விநாயகரன் இப்போ 2 புள்ளி. சரியா? நல்லா வழங்கணும். 2 புள்ளி கோடி எந்த மட்டத்தில், எந்த அளவுக்கு சுருள்கள் எண்ணிக்கை இருக்கோ அந்த மட்டத்தில். மூன்றாவது ஒரு டைப் இருக்கு என்னென்றால் இரும்பு அகழி தூண்டி. சரியானே? இரும்பு அகழி தூண்டி. இரும்பு அகழி தூண்டி. அப்ப இரும்பு அகழி தூண்டிண்டா ஃபெரைட்டுக்கு டொட்டு இருந்தீங்கன்னா இரும்பு அகழிக்கு டைரக்ட் கோட் அறி விளங்கிட்டா? அப்ப பாருங்க, இப்படி இப்படி இருக்காம என்றால் ரைட் மியூசிக் போட்டு வராமல் காப்பிரைட் அடிச்சுட்டு. இப்போ ஒரு சாம்பாடு ரைட், இது இவ்வளோ தான் விளக்கம். இப்போ ஒரு சாம்பாடு ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு வழியகழி தூண்டிய தந்து ரைட், அதில் தூண்டலுக்குரிய சாம்பாடுகள் என்ன செய்யலாம் கேட்கலாம். ரைட், அதை வச்சு கேள்வி வரலாம். அப்போ அந்த கேள்விகள் நான் வந்து இப்போ பின்னால் பார்ப்போம். முதல்ல என்ன செய்வோம், அதை நோட் பண்ணி எடுப்போம், விஷயத்தை வழங்கி எடுப்போம். அப்போ பாயிண்ட் ஒன்றை போடுங்க. வழி அகழி கொண்ட உருளை வடிவ தூண்டிகளின், வழி அகழி கொண்ட உருளை வடிவ தூண்டிகளின், வழி அகழி கொண்ட உருளை வடிவ தூண்டிகளின் தூண்டல் திறன் உருளை வடிவ தூண்டிகளின் தூண்டல் திறன் பின்வரும் சமன்பாட்டினால் அறியப்படும். இப்படி ஒன்று தந்து ரைட், இந்த வழி அகணியில உருளை வடிவ தூண்டில தூண்டல் திறன் இண்டக்டன்ஸியை கணிங்க. இதுனா இண்டக்டன்ஸியை சொல்ற தூண்டல் திறனுக்கு என்ன தானே சொல்கிறேன் ரைட், கேபிட்டல் எல் தூண்டல் திறன். நீங்கள் ஒரு கம்பியை சுற்றி தானே உள்ள நீளத்துக்கு ஆக்கியிருப்பீங்க, சரியா போலையா? ரைட், தூண்டல் திறன் ஒரு கடத்தியை சுற்றி தானே ஆக்கப்பட்டிக்கும். அப்புறம் கடத்தை சுற்றிக்கன்னா கடத்திக்கு கட்டாயம் ஒரு நீளம் ஒன்று. கடத்தில நீளத்தை பார்க்குற மாதிரி, அதாவது இந்த சுருள் நீளத்தை பார்க்குற மாதிரி, அட் த சேம் டைம் இந்த சுருளுக்குன்னு சரி வட்டமாக வரக்கூடாது ஒரு குறுக்கு வெட்டிருக்கு, சரியா போலையா? ஒரு குறுக்கு வெட்டுறியா இல்லையா? வட்டமாக பார்க்கக்கூடாது. தைக்க வழங்க என்னன்னு சொல்லி இப்படி சுற்றி இருக்கின்றா நீங்கள் வட்ட பகுதியை தான் சொல்கிறேன்னு சொல்லி வந்து இதில் தூண்டிடு குறுக்கு வெட்டு. இப்படி குறுக்காக வெட்டினா அப்படி நிற்கும். இதுக்குன்னு சொல்லி ஒரு விட்டம் ஒன்று இருக்க ரைட், விளங்கிட்டா? ரைட். அப்போ இந்த குறுக்கு வெட்டுக்கு நாம் யூஸ் பண்ணுற லெட்டர் என்ன? பரப்பளவுடா என்ன? ஏரியா. குறுக்கு வெட்டு இது என்னது? குறுக்கு வெட்டு. என்னத்திர குறுக்கு வெட்டு? கடத்திர குறுக்கு வெட்டு பரப்பு. நல்லா ஞாபகமா? கடத்திர குறுக்கு வெட்டு பரப்பு. மோக்கினதுனா தூண்டிய வரப்பு. இப்போ சொல்கிறது கடத்திர குறுக்கட்டு. கடத்திரண்ட குறுக்கட்டு பரப்புண்டா இந்த கம்பியில தடிப்பம் எவ்வளவோ, இந்த கம்பியை குறுக்கா வெட்டினா ஒரு வட்டம் கொண்டு வரும் தானே. கடைசி கிளாஸில் பார்த்தோம். ஒரு கடத்தி எடுத்தா இப்போ ஒரு கடத்தி இருக்காம இந்த கடத்திர எந்த பரப்பு தான் சொல்கிறான்னு சொல்லி குறுக்கு வெட்டு பரப்பு வரையும் தானே. ரைட், அப்போ கடத்திர குறுக்கு வெட்டு பரப்பு. அதே மாதிரி இதில் சுற்றுக்கள் சுற்றி இருக்கும். எத்தனை சுற்றி இருக்குங்கிறது இருக்கு தானே. அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற லெட்டர் சொல்கிறது கேபிட்டல் என். என்ன? சுற்றுக்களின் எண்ணிக்கை. இந்த எண் எங்கேயும் உதவும் எலக்ட்ரிக்கல். இந்த ஏயும் எல்லா இடத்தையும் தேவைப்படும். ரைட்டா? அப்போ என்ன? சுருள் சுற்றுக்களின் எண்ணிக்கை. ரைட்டா? எத்தனை தரம் சுற்றிருக்கீங்கிறது. ஒரு தரம் சுற்றி இருந்தால் ஒரு எண். அப்போ சுருள், அதாவது எண் சமன் ஒன்றுண்டா ஒரு தரம் சுற்றிருக்கீன்னு அர்த்தம். சுருள் சுற்றுக்களின் எண்ணிக்கை.
இன்னொன்று பாருங்க, கேபிட்டல் எல் தூண்டத்திறன்டா ஸ்மால் எனக்கு வளமை யூஸ் பண்ணுறேன், கடத்திறன் நீளத்துக்கு தானே யூஸ் பண்ணுறேன். இது ஒரு வயராம் இந்தா, இந்த வயர் என்ன விடத்திலிருந்து இவ்வளோ தானே என்ன எல், இன்னைக்கிற பரப்பு தான் என்ன ஏங்கிறதெல்லாம் படித்தேன். ரைட், கிளாஸ் மிஸ் பண்ணால் அப்படித்தான் சிக்கா ரெக்கார்டிங் என் உடனே கேட்டு எடுத்து பார்க்கலாம். அடுத்தது எல்லுங்கிறது கடத்திறன் நீளம், அதானே இந்த சுருள்ற நீளம் இல்லை வடத்துல. இந்த உள்ள எவ்வளோ கம்பி சுற்றி நம்ம அந்த எவ்வளோ கம்பி யூஸ் பண்ணமோ அந்த கம்பியில மொத்த நீளம் புரியுதா? கம்பியில நீளம். அடுத்தது மியூ, சாரி இப்படி ஒரு ஆளிங்க, இவர் யாரு? மைக்ரோன்னா தெரியும், மியூன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? எஸ்எஃப்டிவி மியூங்கிற என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்? காந்தவியல்பு குணத்துக்கு யூஸ் பண்ணுறது தெரியுமா? வழியின் காந்தவியல்பு குணம். என்ன ஞாபகம், வழி தூண்டினதுனால வழியில காந்தவியல்பு குணம். இருமுண்டா இரும்புறது வரும், ரைட்டா? ஒன்றுக்கும் ஒரு காந்தவியல்பு குணம் இருக்கு. ரைட், பாருங்க, இது இவ்வளவுதான் ஒரு தூண்டல் திறனை காண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள், தேவையான டாம். நீளம் தெரியணும், இந்த கம்பியோட யூஸ் பண்ணி தானே தூண்டி உருவாக்கும். அந்த யூஸ் பண்ண கம்பியில நீளம், அந்த யூஸ் பண்ண கம்பியில விட்டம், குறுக்கு வெட்டு, அந்த கம்பி எத்தனை நேரம் சுத்தினங்கிற சுத்தல் எண்ணிக்கை. இதை வச்சு உருவாக்கினா இதில் அகனிக்கடையில் என்ன இருக்காதுல காந்தவியல்பு குணம். இதை வச்சு ஒரு சாம்பாடு வச்சுக்கலாம். அப்போ அந்த சாம்பாடை நமக்கு தரப்பட்டு, அந்த சாம்பாடு என்னென்றால் எல் சமன் நியூ ஏ என் வர்க்கத்துக்கு கீழே தூண்டல் திறனுக்கு நியூ ஏஎன் வர்க்கத்துக்குள்ளே வெளியே பார்க்கக்கூடாது வளர்க்கும் எப்படி யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா? அப்போ இந்த சாம்பாடு மண்டைக்கு ஞாபகிக்கணும், மோக்கின டபுள்யூ சாம்பாடு ஞாபகிக்கணும். இதுக்கு சாம்பாடுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நோட்ஸ் சுருக்கி தந்திருக்கேன். அது அவ்வளோ தலைக்கு என்ன செய்யணும், ஞாபகிக்கணும். எப்படி வந்தன்னு தெரியும், எப்படி வந்தண்டு தராததுக்கு தேவையில்லை, எப்படி வந்தண்டு தந்தனோ சிலதுகளுக்கு அதில் என்ன செய்யணும், ஞாபகிக்கணும். தராது இப்படின்னு வச்சுன்னா இப்படி தானுங்கிறத மண்டை வச்சுருந்தா சரி. நான் ஒன்று தனியாக எலக்ட்ரிக்கல் டிகிரி செய்யலையே, ஒரு ஏரியாவை படிக்கணும், அவ்வளோதான். சரியா? ரைட். அப்போ என்ன செய்யுங்க, இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. இதை வரைஞ்சி இந்த சாம்பாடை கிழக்கறியும் போட்டு எல்லாத்தையும் பார்த்து எழுதுங்க. ரைட், இவ்வளோதான் உங்களோட இந்த என்ன 7.1 இருக்கிற விஷயம். ஓகே, 7.2ல் நாம் எப்படி தடைகளை தொடர இணைக்கிற, சமாந்தரம் இணைக்கிற, ரைட், டிசி கரண்ட்டுக்கு எப்படி பார்க்குற சொல்லி ஒவ்வொரு டைம் என்ன செய்யப்படுறோம். ரைட், ஆடலோட்டம் நேரோட்டத்துக்கெல்லாம் கேஸெல்லாம் பார்த்து என்ன செய்யப்படுறோம். மொத்தமாக 7.2 அடுத்த ஒரு செஷனில் முடிப்போம். ரைட், இதோட 7.1 என்ன செய்யுது உங்களுக்கு இதோட மொத்தமாக முடிவுக்கு வருகுது. ரைட், அழகாக எல்லாத்தையும் எடுத்து தெளிவாக எழுதி கொள்ளுங்க. இதுக்கு இப்படி தாண்டி சொல்லி தந்தது, அதுக்கு அப்படி தாண்டி படிங்க. இது எப்படி வந்தேன்னு சொல்லி நான் டீட்டெயிலில் தந்தனோ அது எப்படி வந்தாண்டோ அதே மாதிரி படிங்க. சரியானே? கேள்வியெல்லாம் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரைட், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூகுள் இருக்கு, அது இருக்குது, இது இருக்கு, 1000 AI இருக்கு, ஒரு உண்டுடாமல் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.